கருத்தடை ஆப்ரேஷனுக்கு பின்னாடி கருக்குழாய் மறு இணைப்பு சிகிச்சை பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணுறவங்க லேப்ரோஸ்கோப்பியில் பண்ணிக்கலாம். அது நிறைய விஷயங்கள் நம்ம வந்து எங்கே பண்ணலாம், எப்படி பண்ணலாம், யாரை வச்சு பண்ணலாம், எந்த டாக்டர் பெஸ்ட்டு, எந்த சென்டர் பெஸ்ட்டு அப்படின்னு நிறைய விஷயங்கள் பார்ப்போம். எல்லாத்துக்கும் முன்னாடி இது நம்மளுக்கு சக்ஸஸ் ரேட் கிடைக்குமா அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு கேள்வி. இந்த சிகிச்சை இந்த 5 விஷயங்கள் இருந்தால் ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்களுடைய டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு டிசைட் பண்ணணும். கருக்குழாய் மறு இணைப்பு சிகிச்சை இந்த 5 விஷயங்கள் இருந்தால் கண்டிப்பாக பண்ணிக்கவே கூடாது. ஒவ்வொரு விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். நான் டாக்டர் அசோக், ஸ்ரீ சக்ரா மருத்துவமனை அண்ட் சக்தி ஃபர்டிலிட்டி சென்டர். கருக்குழாய் அறுவை சிகிச்சை பற்றின நிறைய டவுட்ஸ் வந்து எங்களுடைய யூடியூப் சேனலில் பிளேலிஸ்ட்டில் போய் டியூபல் ரிவர்சல் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் எல்லா வீடியோஸும் இருக்கும். எல்லாமே பார்த்து பலனடைங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேள்விகளாக கேளுங்க, தொடர்ந்து அதை பற்றி பேசுவோம். ஸோ இந்த 5 விஷயங்கள் இருந்தால் கண்டிப்பாக கருக்குழாய் மறு இணைப்பு சிகிச்சை கண்டிப்பாக பண்ணிக்கவே வேண்டாம். நம்பர் 1, மேல் ஃபேக்டர் ப்ராப்ளம். அதாவது உங்களுடைய பார்ட்னருக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருந்தாலோ, எரெக்ஷன் ப்ராப்ளம் இருந்தாலோ எல்லாமே வந்து ஃபர்ஸ்டே செக் பண்ணி பார்த்துட்டு அதை கண்டிப்பாக கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய சிகிச்சைக்குள்ளாரையே நம்ம போகணும். என்ன ரீசன்னா, இந்த சிகிச்சை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நல்லா இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் மேல் ஃபேக்டர் ப்ராப்ளம் இருந்தால் அதனால் ஒரு ப்ரெக்னன்சி ஆகிறது டிலே ஆகிட்டே போகலாம். அதனால மேல் ஃபேக்டர் ப்ராப்ளம் இருந்தால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். 2வது, டைப் ஆஃப் ப்ரொசீஜர். என்ன மாதிரியான கருத்தடை ஆப்ரேஷன் நம்மளுக்கு ஏற்கனவே பண்ணப்பட்டிருக்குங்கிறது தெரியணும். மற்ற வீடியோ பதிவில் 6 வகையான காமனஸ்ட் மெத்தட் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிடுறோம். அதில் முக்கியமாக 4 டைப்ஸில் வந்து, அதாவது போமிரை மெத்தட், ஃபெலோப்ரிங், கிளிப் மெத்தட், பார்க்லேண்ட் மெத்தட், இந்த மாதிரியான மெத்தட்ஸ்ல எல்லாம் பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்கும். சில டைம் ஃபிம்பரியெக்டமி மெத்தட் இல்லைன்னா உச்சிடா மெத்தட்ல எல்லாம் பண்ணோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ரேட் இருக்காது. இது எந்த மாதிரி மெத்தடுங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. முடிஞ்சதுன்னா உங்களுடைய டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணி என்ன மெத்தட்ல பண்ணுவாங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முடியாத சூழ்நிலையில கண்டிப்பாக நீங்கள் கருக்குழாய் மறு இணைப்பு சிகிச்சை செய்கிற ஹாஸ்பிட்டலில் கேட்டிங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக லேப்ரோஸ்கோபி மூலியமாக பார்த்து அது என்ன மாதிரியான ப்ரொசீஜர் பண்ணிக்காங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்கேஸ் நம்ம ஃபிம்பரியை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த மெத்தட் உங்களுக்கான சக்ஸஸ் ரேட்டை கொடுக்கவே கொடுக்காது. 3வது விஷயம், மிச்ச டியூபோட கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. நம்மளுக்கு வந்து வேற காரணங்கள்னால ஒரு யூட்ரஸ் சைடில் இருக்கிற டியூபோ இல்லை ஃபிம்பரிய சைடில் இருக்கிற டியூபோ வந்து ஏதோ ஃபிம்பரியல் சிஸ்டா இருக்கலாம், யூட்ரைன் பிளாக்கேஜ் ஆயிருக்கலாம், இல்லை பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் வந்து ஃபுல்லாக அட்ஹெஷன்ஸ் ஒட்டி எல்லாமே அந்த எக்கை வந்து பாஸ் பண்ணாமல் தடைப்பட்டிருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது டிபி வியாதிகள் வந்து தடைப்பட்டிருக்கலாம். இந்த மாதிரி பல்வேறு அதர் கண்டிஷன்ஸ்னாலையும் டியூப் வந்து தடைப்பட்டிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கருக்குழாய்களை வந்து மறு இணைப்பு சிகிச்சை செஞ்சோம்னா இணைப்புது மட்டும்தான் நல்லா இருக்குமோ ஒழிய டியூபோட பேட்டன்சி வந்து நல்லா கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. 4வது முக்கியமான விஷயம், ஃபீமேல் ஃபேக்டர் இன்ஃபர்டிலிட்டி. இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து குழாய்கள் நல்லா இருந்தாலும் நிறைய பேர் இன்ஃபர்டிலிட்டி கப்புள்ஸாக நார்மலா இருப்பாங்க. அதாவது பிரைமரி இன்ஃபர்டிலிட்டி, முதல் குழந்தையே பிறக்காம இருப்பாங்க, இல்லைன்னா செகண்டரி இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லி முதல் குழந்தை நல்லா இருந்து செகண்டரி இன்ஃபர்டிலிட்டினால இருக்கலாம். இது ஹார்மோனல் ஃபேக்டர்ஸாக இருக்கலாம், பிசிஓ ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம், வேற ஃபீமேல் ஃபேக்டர்ஸ் ப்ராப்ளம்ஸாக இருந்து, இல்லை யூட்ரைன்குள்ளார ப்ராப்ளம் இருந்து, இந்த மாதிரி பல்வேறு அதர் ஃபீமேல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி இருக்கிறவங்க அதை கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த இதுக்குள்ளாரையே வர வேண்டியிருக்கும். 5வது முக்கியமான விஷயம் வந்து உங்களுடைய ஏஜ் ஃபேக்டர். இந்த கருக்குழாய் மறு இணைப்பு சிகிச்சை செய்யறதுக்கு ரொம்ப முக்கியமானது நல்ல குட் குவாலிட்டி ஆஃப் எக்ஸ் இருக்கணும். இந்த எக்ஸ் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 42லேருந்து 45 வயசு இருக்கிற லேடிஸ்க்கு வந்து கம்ப்ளீட்டாக மெனபாசல் மாதவிடாய் நிற்கும் பொழுது எல்லா எக்ஸுமே கம்ப்ளீட்டாக தீந்துரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஏஜில் வந்து நம்ம இந்த சிகிச்சை பிளான் பண்ணோம்னா கண்டிப்பாக இல்லாத ஒரு எக்குக்கு நல்ல டியூப் இருந்து மட்டும் அது பிரயோஜனப்பட போகிறது கிடையாது. அதனால எக் குவாலிட்டி நல்லா இருக்குதா, எக்ஸ் நிறைய இருக்கா அப்படிங்கிறது பிளட் டெஸ்ட் இருக்கு அது பார்க்கறதுக்கு, ப்ளஸ் உங்களோட ஏஜ் ஃபேக்டரும் ரஃபாக கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். ஸோ ஓவேரியன் ரிசர்வ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ஏஎம்ஹெச்ங்கிற பிளட் டெஸ்ட் இருக்குது. ப்ளஸ் உங்களுடைய டாக்டர் கன்சல்ட் பண்ணிங்கனாலும் அவங்க வந்து ஒரு ரஃபாக கைட் பண்ண முடியும். ஸோ ஏஜ் ஃபேக்டர் அண்ட் ஃபீமேல் எக் ரிசர்வ் எவ்வளோ இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பிளான் பண்ணணும். ஸோ இந்த 5 விஷயங்களுமே கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் டியூபல் ரிவர்சல் சர்ஜரிக்கு நீங்கள் பிளான் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். டியூபல் ரிவர்சல் சர்ஜரி வந்து லேப்ரோஸ்கோபி மூலியமா பண்றதுனால ரொம்ப அட்வான்டேஜஸாக இருக்கும். ஏன்னா ஓப்பன் சர்ஜரியில் கண்டிப்பாக கட் பண்ணி அந்த இடத்துல போய் நிறைய ப்ளீடிங்கை பார்த்து ஒரு ப்ராப்பரான எக்ஸ்போஷர் இல்லாமல் நேக்கட் ஐயில் பண்ணும்பொழுது அந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் வராது. இதே லேப்ரோஸ்கோப்பியில் சின்ன துளைகள் மூலியமாக ரொம்ப ஹைலி மேக்னிஃபைடு லேப்ரோஸ்கோபி சிஸ்டம் வச்சு பார்க்கும்பொழுது ரொம்ப அக்யூரேட்டாக அதனோட அனஸ்டோமோசிஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆப்ரேஷன் தியேட்டர் செட்டிங்லேயே வந்து அவங்களோட பேட்டன்சி ஆஃப் த டியூப் நல்லா இருக்கா அப்படிங்கிறத டை மூலியமாக செக் பண்ணி பார்த்துட்டு அப்போவே ஊர்ஜிதப்படுத்த முடியும். ஸோ லேப்ரோஸ்கோப்பியில் தழும்பு இருக்காது, ஃபாஸ்டஸ்ட்டாக பிளான் பண்ணலாம், ஒரு நாள் சிகிச்சை தான் இது, அட்மிஷன்ஸ் கம்மி, உங்களுடைய நேச்சுரல் ப்ரெக்னன்சிஸ் மல்டிபிள் டைம்ஸ் பிளான் பண்ணலாம், உங்களோட ஒர்க்கை வந்து தடைபடாமல் சீக்கிரமாகவே உங்களோட ஒர்க்குக்கு வந்து ரிட்டர்ன் ஆக முடியும்.
ரெஸ்ட் எடுக்க வேண்டியதில்லை, பெரிய டிபெண்டன்சி வேண்டியதில்லை, நிறைய பேர் உங்களுக்காக கேர் எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ பல்வேறு அட்வான்டேஜஸ் வந்து லேப்ரோஸ்கோபி முறையில் இருக்கிறனால டியூபல் ரிவர்சல் சர்ஜரி வந்து லேப்ரோஸ்கோபி முறையில் பண்ணுறது மிக மிக அவசியம். எங்களுடைய இந்த வீடியோ பதிவில் நிறைய சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேள்விகளாக கேளுங்க. தொடர்ந்து நம்ம பேசுவோம். ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ அன்பு வாழ்த்துக்களுடன் டாக்டர் அசோக். நன்றி, வணக்கம்.